சென்னை வேளச்சேரி தொகுதி அதிமுக வேட்பாளர் M.K. அசோக் காமராஜர் நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைநீர் வடிகால் பணிகளுக்காக செலவிடப்பட்டதாக கூறப்படும் 4000 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த முறை MLA-வாக இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானா தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று சாடிய அவர், மழைக்காலங்களில் வேளச்சேரி வெள்ளச்சேரியாக மாறுவதை தடுக்க அதிமுக ஆட்சியில் அறிவியல் பூர்வமான வடிகால்கள் அமைக்கப்படும் என்று உறுதியளித்து இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். வேளச்சேரியில் பூரா தண்ணி நிற்கும் போது கடல் தண்ணியை ரிசீவ் பண்ணல, நாங்கள் என்ன பண்ணுறது, இதுவே ஜாஸ்தி, இதுக்கு மேலே யாரையும் எதுக்கு நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அப்போ தண்ணி தேங்கலேங்கிறது எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு புரிதல் இல்லை. இந்த தொகுதி மேலே ஒரு இதே கிடையாது. ஒரு என்ன நல்ல ஒரு அந்த தொகுதியினுடைய என்ன சொல்கிறதுனா, அந்த தொகுதிக்கு செய்யணுங்கிறது என்னல்ல, அந்த தொகுதியினுடைய ஒரு நேசிப்புத்தன்மை இல்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.